இந்த அருமையான வேளையிலும் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஏழை மனு உருவெடுத்த இயேசுராஜன் நம்ம அண்டை நிற்கிறார் அப்படி சொல்லி நம்ம நெண்டை நிற்கிற ஆண்டவரை நம்ம எப்படி போற்றி புகழ்ந்து பாடணும்ல. நம்ம அவரை துதிக்கணும். அவருடைய நம்முடைய கர்த்தர் கொடுத்த அழகான வாயினாலே அவரை துதிப்பதற்காக கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரை நாம் முழு இருதயத்தோடு நம்ம துதிக்கணும். அவருடைய அதிசயங்களை விவரிக்கணும். நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக துதிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் இந்த உபவாச நாளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவருடைய பிரசன்னத்தை உணரவும் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அண்டை நிற்கிற ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டு ஆண்டவரே நம்ம பாடின கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டவராக இந்த நாளிலே நம்ம அதை நினைவு கூறும் நாளாக நம்ம அனுசரித்து கொண்டிற உண்மையாகவே நிச்சயமாகவே நம்ம உணர்ந்தவர்களாக எனக்காக கைகளிலே கால்களில் ஆணில் அடிக்கப்பட்டவராக சிலுவை மரத்திலே தொங்கி ஜீவனை தந்து என்னை மீட்டாரே. அந்த விலைமதிப்பற்ற அன்புக்காக நம்ம எண்ணத்தை செலுத்துவோம். நம்ம பாவிகளாக இருக்கிலே கிறிஸ்து தமது அன்பை நம்ம மேல் விளங்க பண்ணினதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரே சிந்தை ஒரே நோக்கத்தோடு ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்து அவரை துதிப்போமா? அப்பா பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்த பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வானத்தையும் பூமியும் சர்வ சேனைகளையும் உண்டாக்கினவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அனாதி வானங்கள் கொள்ளாத அற்புதரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் முது சிங்காசனமாகவும் பூமி முத பாதஸ்தலமாக கொண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறீர். எவ்வளவு பெரியவரப்பா! உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜாவே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. என்னில் அடங்கா ஆண்டவரே நன்மைகளை எங்களுக்கு தந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் மந்தமும் அல்பா ஒமேகாவுமா இருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கேருபின் மத்தியிலும் செராபின் மத்தியிலும் நீர் வீற்றிருந்தாலும் இயேசுவே பூமியின் தாழ்விடங்களில் வசிக்கிற ஏழையும் தூசியும் சாம்பலுமாக குப்பையுமாய் எங்களை நோக்கி பார்க்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்தவரும் வருகிறவருமானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே எங்கள் மத்தியில நீ இருக்கிறீங்க, எங்களோடு இருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவர் போல அழைக்க எங்கள் தகப்பன் நீ சர்வ வல்லமை உள்ளவர் ராஜாவே. சேனைகளின் தேவனாய கர்த்தர் நீர் பரிசுத்தர் என்று வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் கர்த்தாவே. நீர் உன்னதமானவர், உயர்ந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் சுவாமி. அப்பா நீ சிங்காசனத்தில் இருந்தாலும் உம்முடைய சிங்காசனம் பரிசுத்தம் தகப்பனே. அந்த பரிசுத்தத்தை உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அப்பா விண்ணை விட்டு மண்ணுக்கு இறங்கி வந்து ஈன கோலம் எடுத்து தம்மையே தந்தீரே. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்ம நேசர், எங்கள் ஆத்ம மணவாளன் சுவாமி ஆண்டவரே, ஆத்ம நகுரமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, முட்களுக்குள் லீலி புஷ்பமே, 1000-10,000 பேரில் சிறந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் நேசர் என்னுடையவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளோட கர்த்தர் ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூடுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேற்றவாளனே ஆண்டவரே எங்களுக்குள் இருந்து வாசம் செய்து அப்பா உம்மை வெளிப்படுத்துகிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. போற்றி துதிப்போம் தேவனை புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனை புனித இதயமுடனே. இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும்
நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோமா. இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரே. எத்தனை பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர் நிறைந்தாலும் கர்த்தருடைய அன்புக்காரன் நம்மளை அரவணைத்து இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துவோமா. உலகத்திலே, பொல்லாத உலகத்திலே நித்தமும் நிமிஷமும் ஒவ்வொரு மரண செய்தியிலும் கேட்கும்போது எவ்வளவு வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து இதுவரைக்கும் ஜீவன், சுகம், பலன் கொடுத்து நம்மளை தாங்கி இருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோமா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க இப்படிப்பட்ட நன்மைகளை அனுபவித்திருப்பீங்க. ஆனால் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம்ம பிள்ளையில, நம்ம பேர பிள்ளையில ஒவ்வொரு நாளும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பு தராங்க. கல்லூரிக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செல்லுமா. நம்மளெல்லாம் அவர் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. ஆனா நம்மளெல்லாம் அவருடைய உள்ளங்கைகளே நம்மளையும் நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் வரைந்து வைத்து பாதுகாக்கிறது தகப்பனாக இருப்பதற்காக நன்றி சொல்லுவோமா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்று சொல்லி யார் மறந்தாலும் மறவாத ஆண்டவர் நம்மளோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துவோமா. கூப்பிடுகிற காக்கைகளும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நம்மளுக்கு அளவுக்கு மிஞ்சின ஆகாரத்தை தந்து நம்மளை வாழ வைத்திருக்கிறாரே. எத்தனையோ மக்களுக்கு சுவாமி இரவு உணவில்லாதபடி படுக்கைக்கு செல்கிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மளுக்கு 4 வேளை கூட உணவு தந்து நம்மளை போஷித்து பாதுகாத்து வருகிறாரே, அதற்காக நன்றி சொல்லுவோமா. நல்ல திருச்சபை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆயரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஐக்கியங்களை கொடுத்திருக்கிறார். திருச்சபைகளை நம்ம இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கோம். ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நம்மளுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த நல்ல ஒரு கிரேஸ் டிவியை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கூடி இப்படி எல்லாரும் ஆராதிக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துவோமா. நல்ல திறந்த வாசல் இந்த நாளில் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பது நிமித்தமாக கர்த்தர் கொடுத்த திறந்த வாசலுக்காக நன்றி செலுத்துவோமா. ஆண்டவர் இந்த திறந்த வாசல் எல்லா இடங்களிலும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட எத்தனையோ இடங்களிலே திறந்த வாசல் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த திறந்த வாசலுக்காக, நல்ல அமைச்சர்களுக்காக, முதலமைச்சருக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. இந்த நாளில் நம்ம பிள்ளைகள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் நல்ல எக்ஸாம் 10th 12th பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் செய்த ஒரு சிறு நன்மை கூட மறவாதபடி எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு செய்ததற்காக அவருக்கு நம்ம என்னத்தை செலுத்த போறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிற என் பிள்ளை என்னோட வந்து ஆண்டவரை நன்றி செலுத்த மாட்டாளா என்று சொல்லி ஏங்குற தகப்பனுக்கு, ஏசப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா வழிநடத்துதலுக்காக நன்றி அப்பா. நன்றி. நித்தமும் எங்களை நடத்திருக்கிறீர்கள், எங்கள் எலும்புகளெல்லாம் நிலமுள்ளதா ஆக்கி தந்திருக்கிறீர் சுவாமி என்று சொல்லி நன்றி செலுத்துவோமா. நன்றி செலுத்துவோமா. நன்றியால் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே.
ஆண்டவரை போற்றின நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும்ல. இந்த சுகந்த பலி ஆண்டவர் நன்றியோடு ஏற்றுக்கொண்டிருப்பா, அதற்காக நன்றி செலுத்துவோம். நம்ம ஜெபிக்க போறோம் நம்முடைய தேசத்திற்காக, நம்ம திருச்சபைகளுக்காக, நம்மளை கூடி வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகள் குடும்பங்கள் தேவைகளுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனையோ பிள்ளை சுகவீனமாக பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் எழுதி கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்தி ஆண்டை கரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளை நான் ஜெபிக்க போறேன் ஏசப்பா. எனக்கு நாம மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது என்னுடைய குடும்பத்தில் காண்ற எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றி போடுங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மளிலே சில குறைவுகள் காணப்படும். நம்ம எல்லாரும் ஆண்டு பார்வையிலே பரிசுத்தவான்கள் அல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தில் பரிசுத்தமடைய ஆண்டவர் விரும்புகிறார். அதனால இந்த நிமிஷமும் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிற நாம் கண்ணீரோடு பாரத்தோடு இந்த நாளில் ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கோமா? ஆண்டவரே, என்னிலே காணப்படுகிற குறைகள், ஆண்டவரே, நீர் விரும்பாத சிந்தனைகள், நீர் விரும்பாத வாயின் வார்த்தையை, நீர் விரும்பாத கையின் செய்கைகள், கால் தீயர் வழியில் நடந்து சென்றிருப்பான், அந்த கால்களை ஒவ்வொரு இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டு ஜெபிக்க வந்திருக்கிற நாம் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிற வேளையில் கட்டுடைய பிரசன்னம் உங்கள் மேல் அசைவாடு ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு இந்த நாளில் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் தருவென்று சொன்ன தகப்பன் தருகிற வல்லவராய் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மீன் கேட்டால் பாம்பை அருள் வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள் வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. பொல்லாதோர் கூட செய்திட நலம் அருள்வார், பொல்லாதோர் கூட செய்திட நலம் அருள்வார். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் சொலித்தீடும் சுத்த ஜோதி அருவியில் ஆடி யார் நெஞ்சம் வாரீரோ. வேளையில் ஆடி யார் நெஞ்சம் வாரீரோ. ஆமா, நம்ம அடியார், நம்ம ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்கிற ஆண்டவர். நம்முடைய எவனுடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இந்த நாளிலும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஜீவி பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஏறெடுத்த ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் ஆண்டை கர்த்தெல்லாம் ஒப்பு கொடுத்த காரியங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்கு ஏற்ற பலனை நிச்சயமாகவே தந்து தேவ நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.